நீங்களும் ஒருத்தர் உத்தரவு தராமல் ஒன்றும் செய்யல. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். எமது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக வருகின்றதான வியாழக்கிழமை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வியாழக்கிழமை 8:30 மணி அளவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து எமது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விரைவாக செயற்படுத்தாவிட்டால் மேற்கொண்டு நாங்கள் அவர்களோடு சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபடுவதாக இன்று அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கவன ஈர்ப்பு போராட்டத்தை எதிர்வரும் வியாழக்கிழமை நாங்கள் 8:30 மணி அளவில் காந்தி சிலை, மட்டக்களப்பின் காந்தி சிலை முன்பாக நடத்த இருக்கின்றோம். சில காலங்களுக்கு முன் எங்களது மாண்புமிகு தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடனும் பிரதமர்களுடனும் பேசியமைக்கிணங்க நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக கருத்து பரிமாறப்பட்டது. ஆகவே எங்களது தலைவரும் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது அரசாங்கம் முதல் கட்டமாக ஒரு தொகையினரை பிணையிலும் அதன் பின் இன்னொரு தொகையினரை பிணையிலுமாக விடுதலை செய்து மிகுதியானவர்களை பாராளுமன்றத்திலே ஒரு குழுவை ஏற்படுத்தி அதன் ஆலோசனையின் பிரகாரம் செய்வதற்கு தீர்மானிப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் உண்மையிலே இன்று அரசியல் கைதிகள் இதனால் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளுக்கு பிணை கொடுக்கப்படுவதும் ஒரு நீடிப்பாகவே அமையும் என அவர்கள் கருதுகின்றார்கள். இதனால் அவர்களை தங்கள் யாவரையும் விடுதலை செய்ய வேண்டும் அரசாங்கம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் மீண்டும் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவை இந்த தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து எங்கள் தலைவருக்கு கொடுத்த வாக்கை உடனடியாக நிறைவேற்றும்படியும் அதே நேரத்தில் அவர்கள் எல்லோரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யுமாறும் அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கொண்டு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வு எதிர்வரும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்திலே நடைபெற இருக்கின்றது. எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அதாவது மட்டக்களப்பு அம்பாறை மாகாண சபை உறுப்பினர்கள், அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லோரும் இன்று மட்டக்களப்பிலே ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அதன் பின் அதற்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லையாயின் தொடர்ந்து அந்த அரசியல் கைதிகளோடு நாங்களும் கவன ஈர்ப்பு போராட்டங்களில் குதிக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியான உண்ணாவிரதத்திலும் இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த செய்தியை பொதுமக்களுக்கு அறிய தருவதுடன் பொதுமக்கள் அனைவரையும் எங்களது கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களது உறவுகளான தமிழ் கைதிகள், நீண்ட காலமாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான விடுதலையில் தங்களது பங்களிப்பை நல்க பொதுமக்களை இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மட்டக்களப்பு அம்பாறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளாகிய நாங்கள் உங்களை அன்பாக அழைக்கின்றோம். விடுதலை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று கூடி பல விடயங்களை ஆராய்ந்தன. அதில் முதல் கட்டமாக மத்திய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக எதிர்வருகின்ற வியாழக்கிழமை காலை 8:30 மணிக்கு காந்தி சதுக்கத்தில் எமது கவன ஈர்ப்புக்கான ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு மகஜரை அனுப்புவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தின் ஊடாக தமிழரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக ஏதாவது முடிவுகள் வராத பட்சத்தில் நாங்கள் அடுத்த வாரங்கள் கூடி ஆராய்ந்து அடுத்த கட்டமான ஒரு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். விடுதலை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏகமனதாக சில தீர்மானத்தினை நிறைவேற்றி இருக்கின்றோம். அதற்கு அமைவாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எமது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு சார்பாக அவர்களை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அனைவரும் இணைந்து செய்வதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நியாயமான ஒரு போராட்டத்திற்கு உங்களது ஆதரவை தரக்கூடிய விதத்தில் அனைவரும் எதிர்வருகின்ற வியாழக்கிழமை 8:30 மணியளவில் காந்தி சதுக்கத்தில் கூடி
உங்களுடைய நியாயபூர்வமான அந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் 7ஆம் தேதிக்கு முன்பாக எமது அரசியல் கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு வாக்குறுதி முன்பே சொல்லப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதிக்கு அமைவாக எமது அரசியல் கைதிகள் அவற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி அந்த 7ஆம் தேதிக்கு உட்பட்ட காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சகுனங்கள் தெரியவில்லை. எனவேதான் அவர்கள் தங்களுடைய உண்ணா நோன்பினை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களது அந்த நியாயமான கோரிக்கை, நியாயமான போராட்டம், அந்த செயல்பாட்டிற்கு சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அத்தோடு தமிழ் அபிமானிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லோரும் இணைந்து இந்த போராட்டத்துக்கு அகிம்சை வழி ரீதியான போராட்டம், இது இம்சையை வெளிப்படுத்தாத அகிம்சை வழியான ஒரு அறப்போராட்டம். இந்த அறப்போராட்டத்துக்கு அனைவரும் திரண்டு உங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்களுக்கு நாங்கள் எமது செய்திகளை விடுக்கின்றோம். இதில் குறிப்பாக அம்பாறையைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ராஜேஸ்வரன் அவர்களும் கலந்து இதற்கு எங்களுக்கு உரமளித்திருக்கிறார்கள். அதற்காக அம்பாறை மாவட்டத்திற்கு நாங்கள் இந்த இடத்தில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இன்று மட்டக்களப்பில் எமது அரசியல் கைதிகளின் விடுதலையை சம்பந்தமாக எங்களுடைய தலைமைப்பிடங்கள் கூறிய போது இந்த மாதம் 7ஆம் தேதி முதல் விடுதலை செய்வதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த விடயம் இன்னும் நடைபெறவில்லை. ஆகவே இன்று நாங்கள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நினைக்கிறோம் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு காந்தி சதுக்கத்தில் மட்டக்களப்பில் நாங்கள் இந்த எதிர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள், நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று. அந்த வகையில் ஏனென்றால் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்படாமல், ஆனால் அப்பாவி மக்கள் அங்கு அடைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாது. அந்த வகையில் நிச்சயமாக அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை காலை காந்தி சதுக்கத்தில் நாங்கள் எல்லோரும் எம்முடைய விடுதலைக்காக, எமது சிறை கைதிகளின் விடுதலைக்காக நாங்கள் முன்னின்று உழைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். விடுதலைக்காக இந்த நாட்டின் அரசாங்கம் 7ஆம் தேதி எமது தலைவரிடம் கூறியிருந்தார்கள், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று. அந்த வாக்குறுதி பொய்யானதற்கு பின் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும், மாகாண சபை உறுப்பினர்களும், அம்பாறை மாவட்ட மாகாண சபை உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து எதிர்வருகின்ற வியாழக்கிழமை 8:30 மணிக்கு காந்தி சதுக்கத்தில் கூடி சிறையிலே வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்காக அடையாள போராட்டமாக சாகித்ய வகையில் போராடுவதாகவும், அதையும் இந்த நாட்டின் அரசாங்கம் செவிமடுக்காத பட்சத்தில் சிறையிலே வாடுகின்ற அரசியல் கைதிகளுக்காக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அதை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்வாக வியாழக்கிழமை நடைபெறும் என்பதையும் எமது மக்களுக்கு ஆணித்தரமாக கூறுகின்றோம். அந்த வகையில் வியாழக்கிழமை உங்களால் ஆனால் ஒத்தாசைகள் அனைத்தையும் நல்குவதற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும், ஒத்தாசை நல்க வேண்டும் என இருகரம் கூப்பி வேண்டியிருக்கின்றோம். கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக உறுதியளித்ததன் பேராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் சம்பந்தன் ஐயா அவர்களும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் சென்று எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளிடம் இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுமாறும் அவர்களை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி அவர்கள் வருகிற கடந்த 7ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் அவர்களை விடுதலை செய்வதாக ஒப்புக்கொண்டதன் பிரகாரம் எங்களுடைய தமிழ் கைதிகள்
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன வாக்குறுதியை ஏற்று அவர்கள் உண்ணாவிரதை கைவிட்டார்கள். ஆனால் இன்று எங்களுடைய சிறை கைதிகள் தமிழ் தேசிய சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் 220 பேர்கள் என்று உண்ணாவிரத நோன்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்டபடியாக இவர்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும். இவர்களுடைய ஒவ்வொரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர்களுடைய உயிர்கள் மிகவும் பொறுமதி வாய்ந்தவை. இவர்களை விடுதலை செய்ய வேண்டியது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சகல மக்களுடைய உள்வாங்களாக இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்தபடியால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை இத்தருணத்திலேயாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.